நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ், உனக்கும் தான் சொல்றேன். என்னோட முடிவு என்னன்னா, நீ பார்த்த மாப்பிள்ளையும் வேண்டாம், மீனாட்சி பார்த்த மாப்பிள்ளையும் வேண்டாம். இப்போ ஒன்றும் குழப்பம் இல்லையம்மா? ஹலோ, எங்கடி இருக்க? ரொம்ப நேரம் உன் ஃபோன் ரீச் ஆகாம இருந்தது. ஆஃப் ஆகி போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆன் பண்ணேன். அப்புறம் மீனாட்சி, என்ன நடக்குது? சரவணா, சொல்லு. இங்க பெரிய குழப்பமாயிடுச்சு. அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. சுதா அர்ஜுன புடியலன்னு சொல்லிட்டா. எங்க அம்மா இதான் சாகுன்னு உங்க வீட்டுல கதகளியே ஆடிட்டு போயிடுச்சு, அதானே? சரவணா, எனக்கு எல்லாம் தெரியும் மீனாட்சி. எப்படி? உங்க எல்லாரும் போன் தான் ரீச் ஆகலையா? சரி, கல்யாண பொண்ணுகிட்டே கேட்கலன்னு அவளுக்கு ஃபோன் பண்ணேன். அவ என்கிட்டயே மாப்பிள்ள பிடிக்கலன்னு டக்குன்னு போட்டு உடச்சிட்டா. சாரிடா. ஹே, இதுக்கு நீ ஏன் ஃபீல் ஆகுற? ஒரு கல்யாணம்னா 1000 பிரச்சனை வரும். ஏன் நம்ம கல்யாணத்துல வரலையா? அருணாச்சலத்துக்கு ஒன்று நிச்சயம் பண்ணா கூட அப்புறமா உள்ள பூந்து உன்னை தட்டி தூக்கலையா மாமா? ஊரே கை தட்டி பார்த்துச்சே. இப்ப சுதாக்கு அர்ஜுனை பிடிச்சு போய் அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனா நாம இந்த கல்யாணத்துக்காக ஃபைட் பண்ணலாம். சுதாக்கே மாப்பிள்ள பிடிக்காதப்ப அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சுமா. மீனாட்சி, இதுக்கு மேல இதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. மாமனாரும் மருமகனும் ஒண்ணுடா. எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதே தான் நீயும் சொல்ற. அப்படியா? மாமாக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே வேவ் லென்த். பாத்து, உங்க வேவ் லெங்க்ல ஏன் கண்ணே பற்றும். ஆனா சரவணா, அர்ஜுன் அவெல்லாம் நம்ம பையன் மீனாட்சி. நீ ஃப்ரீயா விடு, நான் பேசிக்கிறேன். வாடா, வேற நல்ல ஃபிகர் பார்த்துக்கலன்னா வர போறான். இப்ப யாமினிக்கு அப்புறம் நான் உனக்கு பிடிக்கலையா? என்னது? ஐயோ சாரி மீனாட்சி, நான் ஒரு உலகமாக வளருவாய மீனாட்சி, ஏதோ தெரியாம வளரிட்டேன். அப்புறம் அத்தை ரொம்ப கோவமா போனாங்க சரவணா. எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்து சிரிச்சுக்கினே திரும்பி வந்தாதான் ஆச்சரியம். கோமா தானே திரும்பி வந்துச்சு. விடு, பாத்துக்கலாம். எனக்கு கூட போன் பண்ணாங்க. எங்க அங்கான பேலன்ஸ் கதைகளையே என்கிட்ட ஆடுவாங்கன்னு நான் போனே எடுக்கல. அப்போ அதான் அந்த உள்ளூர் ஈபி மாப்பிள்ளைய சுதாக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு பேசி முடிச்சிருவேன் தானே? இல்ல, அப்பா இப்பதான் சொல்லிட்டு போனாரு, அர்ஜுனும் வேணாம் முருகனும் வேணாம், வேற மாப்பிள்ள பாருங்கன்னு. ஏண்டி, அந்த பையன் ஓகே தானே? ஏன் அந்த பையனை மாமா வேணான்றாரு? விடு சரவணா, அதுலயும் ஒரு குழப்பம் இருந்தது. நம்ம வேற மாப்பிள்ளைய பாப்போம். யாரா இருந்தாலும் சுதாக்கு பிடிக்கணும் மீனாட்சி, அதுதான் முக்கியம். சரி சரி, அந்த மாப்பிள்ளைய பாக்குறேன் இந்த மாப்பிள்ளைய பாக்குறேன்ட்டு உன் சொந்த மாப்பிள்ளைய கவனிக்காம விட்டுறாதமா. என்னடா அப்படியே ஒரு ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்க? யாராச்சும் இருக்காங்களா? இல்ல. அப்ப தர வேண்டியதானே? போதுமா? லவ் யூ மீனாட்சி. ஐ மிஸ் யூடா. பெரியப்பா, அர்ஜுன் பேசுறேன். ஐயா ராஜா, என்ன பெத்தவனே. ஏன்பா என் நெஞ்சில பாலை வாத்தப்பா, எங்கப்பா இருக்கிற? நீங்க எங்க இருக்கீங்க பெரியப்பா? நடு தெருவில் அம்போன்னு நிக்கிறேன்டா. அங்கே இருங்க. ஏன்டா நீங்க எல்லாம் பஸ்ஸ புடிச்சு அப்படியே ஊருக்கு போறீங்களா? நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். பிக்கப் பண்ணி எங்க கூட்டிட்டு போற? உன் பெரியம்மா கிட்டியா? டேய், அவளும் உங்க அம்மாவும் பாக்ஸிங் கிளவுஸ மாட்டிக்கிட்டு எப்படா ராஜசேகர் மாட்டுவான் அவனை ரவுண்டு கட்டி குமுறலான்னு காத்துட்டு இருக்காங்கடா. நான் வரலப்பா. பெரியப்பா, நான் அவங்க கூட இல்ல. மீனாட்சி அண்ணி வீட்டுல இருந்து வரும்போது பாதி தூரத்தில் இறங்கிட்டேன். பெரியம்மா அங்கே நடந்துட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் அவங்கள போக சொல்லிட்டேன்.
அவங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு அமுச்சு விட்டுருக்கேன். ம்? என் கிளைண்ட் ஒருத்தரை கார் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அர்ஜுனு, நீ சொல்ற இன்ஃபர்மேஷனை நம்பலாமா? உங்க அண்ணன் சரவணன் கூட இல்லையே. தாராளமாக நம்பலாம் பெரியப்பா. அங்கேயே இருங்க, இந்த வரேன். சரிப்பா. அப்பாடா, தப்பிச்சோம். டேய் அர்ஜுன், ஹை, என்னடா இது? வாங்க பெரியப்பா. அப்படி கூப்பிடாதடா, இது திருநெல்வேலி. ஏன்டா உன் பெரியப்பா கூட தண்ணி அடிக்கிறேன்னு வர்றவன் போறவன் அடிப்பான். என்னடா இது? நீ ஒரு ஆடிட்டரு, இப்படி லிக்கருக்கு அடிக்டா உட்காந்துட்டு இருக்க? தோல்வி பெரியப்பா, தோல்வி, படு தோல்வி. ஏதாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டியாப்பா? இல்லை பெரியப்பா, லைஃப்லயே ஃபெயில் ஆயிட்டேன். ம்? நீங்க விஸ்கி பிராந்தி எதனா சாப்பிட்றீங்களா? ம். நான் ஏற்கனவே முழுங்கினது 3 தலைமுறைக்கு தாங்கும். என்னடா இது? ஏன் இப்படி குடிச்சிட்டு இருக்க? என்ன புடியலன்னு சொல்றதுக்கு அவ யாரு பெரியப்பா? ஆ, அர்ஜுன் வேணாண்டா. இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னால் இதே திருநெல்வேலியில இதே மாதிரி ஒரு பார்ல தனியா போட்டுட்டு சரவண 7:30 கூட்டினான்னு உனக்கு தெரியாதுடா. வேணாடா கண்ணு, அந்த சம்பவத்தை ரீகால் பண்ணாதடா. பண்ணுவேன். அதுக்கு தான் இதை ஃபுல்லா ஏத்திருக்கேன். இன்னும் ஃபுல்லா ஏத்துவேன். அவ பேர் என்ன? சுதா. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா பெரியப்பா. தண்ணிய மிக்ஸ் பண்றா. என் கண்ணீரை மிக்ஸ் பண்ணிருக்கேன் பெரியப்பா. அது போதும் பெரியப்பா. நான் சிஏ படிச்சிருக்கேன். படிப்புல, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் நம்பர் 1. நான் கொஞ்சம் சுமாரா அழகா இருக்கல பெரியப்பா. உனக்கு என்னடா ராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்கிற? அப்புறம் ஏன் இந்த சுதா என்ன பிடிக்கலன்னு சொல்றா? டாய் அர்ஜுன், பெரியப்பா ஹெல்த் கண்டிஷன் சரியா இல்ல, சரக்கு போடக்கூடாதுன்னு நிறுத்தி இருக்கிற. என்ன மறுபடியும் குடிக்க வச்சிடாத, அப்புறம் உன் பெரியம்மா சிங்கிள் ஆயிடுவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுன், பெரியப்பா ஹெல்த் கண்டிஷன் சரியா இல்ல, சரக்கு போடக்கூடாதுன்னு நிறுத்தி இருக்கிற. என்ன மறுபடியும் குடிக்க வச்சிடாத, அப்புறம் உன் பெரியம்மா சிங்கிள் ஆயிடுவா. பெரியப்பா, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் சமையல் கூட பிரமாதமா பண்ணுவேன் பெரியப்பா. ஓ, வெரி குட். ரொம்ப ஸ்மார்ட்டான, எஜுகேட்டடான, டீசெண்டான ஆளுன்னு உலகத்திலேயே நாம தான். ஒரு ஈகோ இருந்தது. ஓ, அந்த ஈகோவை திருநெல்வேலிக்காரி சுக்குனூரா உடச்சிட்டா பெரியப்பா. அழாதே. பெரியப்பா, என் கண்ணில் இருந்து வர தண்ணி சகப்பாவா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நைனா. ரத்த கண்ணீர் வருது பெரியப்பா. வரலடா. வரும் 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 பெரியப்பா. ஓ, எவ்வளோ கனவோடு இந்த ஊருக்கு வந்தேன். அந்த சுதா போட்டோவை என் ஃபோன் ஸ்கிரீன் சேவரில் வச்சு தினமும் அதே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன வேணான்னு சொல்லிட்டா பெரியப்பா. விட மாட்டேன் பெரியப்பா, அவளை விட மாட்டேன், அவளை விட மாட்டேன். என்னடா செய்ய போற? மிட் நைட் வரைக்கும் நல்லா ஏத்திட்டு வீட்டுக்கு போறேன். ஐயோ, அதே சீனா. இது சீன் இல்ல பெரியப்பா, சீரியஸ். ஐ அம் கோயிங் டு சுதா ஹவுஸ். ஃபார் வாட்? அவகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டு குடு குடு குடுன்னு ஓடி வந்துருவேன். என்ன ஏன் பிடிக்கலன்னு சொன்ன, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நான் போயிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன். டாய் அர்ஜுன், இனிமே உனக்கு மரியாதை இல்ல. இது கிராமம், பொம்பளைங்களோட விளையாடுனு வச்சுக்கா, தரையோட தரைய சோப்பு மாதிரி தேய்ச்சிருவானுங்க. தேகிட்டோம். அவ என்னைய, என் ஈகோவை எல்லார் முன்னாடியும் தோக்கடிச்சிட்டா. அவளை விட மாட்டேன் பெரியப்பா, விட மாட்டேன். டாய்,
நீ வம்ப விலைக்கு வாங்குற, உனக்கு தமிழை பத்தி தெரியாது. ஆ? பெரியப்பா, எனக்கு தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, ஃப்ரெஞ்சு எல்லாத்த பத்தியும் தெரியும். டேய், தமிழ் சுதாவுடைய அண்ணன். யாரு? அந்த பாரதராஜா படத்துல வர வில்லன் மாதிரியே இருப்பாரு அவரா? ஆமாண்டா. நானும் ரவுடி தான் பெரியப்பா. ஆ? பில்லா மாதிரி எஜுகேட்டட் ரவுடி. ஐ, இனி நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன். வா வா வா, வீடு கிளம்பலாம். வா. முடியாது, ஐ. எங்கேயும் வர இயலாது. ஏன்? ஒரு பக்கம் சாரதா பெரியமா, இன்னொரு பக்கம் மை மாம். ஆல் வெரி அப்செட் பெரியப்பா. எவ்ரி 10 செகண்டுக்கு ஒரு தடவை கூலிங்க அழுகுறாங்க பெரியப்பா. நான் அவளை பார்க்கணும் பெரியப்பா. நோ வே. ஒன் வேலை போயாவது அவளை எந்த வேலையாவது பார்த்துதான் தீருவேன். சுதா, வர்றேன். வெயிட் ஃபார் மீ. இவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து மட்டையாக்கணும்னா தான் குடும்ப மானம் காப்பாற்றப்படும். அர்ஜுன், எஸ் பெரியப்பா. இன்னொரு குவார்டர் சொல்லு. உங்களுக்கா? நோ 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 நோ, உனக்கு. எதுக்கு? என்னால அந்த சுதாவை மன்னிக்க முடியலடா. Same here, big father. அப்ப எழுந்துடுறா. Are you sure? எஸ், I எழுந்துடுறா. love you, பெரியப்பா. வேணாம் மச்சான், வேணாம் இந்த பொண்ணுங்க காதல். அந்த மூடி திறக்கும் போது உனக்கு கவுக்கும் கோட்டரு. பெரியப்பா, பெரியப்பா, மம்மி சொன்ன போன கேட்டலாம் இருந்தாலும் இங்கே வந்தேன். ஆனால் அதுவே இப்போ எனக்கு பெரிய டார்ச்சர் ஆயிடுச்சு. ஏன் பெரியப்பா? அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருப்பா, இந்த அர்ஜுனை பிடிக்கலன்னு சொல்லியிருப்பா. பதில் சொல்லு பெரியப்பா. நீ எப்படி சோகத்தில் சாஞ்சிட்டேன்னா எனக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். சொல்லு பெரியப்பா, சொல்லு பெரியப்பா, சொல்லு. போகிறேன் பெரியப்பா. போய் அவகிட்டே கேட்குறேன், ஏன்டி என்னை பிடிக்கலன்னு கேட்குறேன். இல்லை, அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு? முதல்ல எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வரேன் பெரியப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணி பெரியப்பா. ஹார்ன் அடிக்காத பெரியப்பா, முழிச்சிட போறாங்க. நீங்க நான் போயிட்டு வரேன். எவ்வளோ பெரிய சவுரா இருக்கு. இந்த இடத்த நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. ஐயோ, ஐயா, நைட்டு கூட கதவு திறந்து வச்சுட்டு தூங்குறானுங்க. 1 2 3. இதுல எந்த ரூம்ல அவ இருப்பா? இங்கி பிங்கி போங்கி, ஃபாதர் had a donkey, donkey dies, father cries, இங்கி பிங்கி போங்கி. எவ்வளோ பிடிக்கிறது. ஐயோ, வில்ல இங்கதான் இருக்கானா? ஏவா, எதுக்கும் சேஃப்டி லாக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த கதவும் பெருசா தான் இருக்கு. இது ஆம்பளை கோட்டை சத்தம்.
கண்டிப்பா இங்க வெள்ளை வெட்டி தான் இருக்கணும். நோ டிஸ்டர்ப். குட் நைட். நெக்ஸ்ட். கண்டிப்பா அவ இங்க தான் இருக்கணும். ஆனா கூட அண்ணி இருப்பாங்களே. அண்ணியும் அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. அவளை காணோமே. இன்னும் அர்ஜுனனை காணோம். ஒருவேளை உள்ள போய் மட்டை ஆயிட்டானோ? அர்ஜுனா, சிக்னா சங்குதா எனக்கு சேர்த்துடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்தனை தடவை சொல்றது ராத்திரியில எஸ்எம்எஸ் ஃபோன் பண்ணாதீங்கன்னு? கேக்குறீங்களா நீங்க? ஏன் பேச மாட்ட? காலையில உங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு நான் இங்க ஏன் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன நடந்துச்சுன்னு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிருக்கலாம்ல. இல்லைன்னா நான் ஏன் கால் பண்ண போறேன்? ஒன்னும் நடக்கல. அப்படின்னா பொண்ணு பார்க்க வந்ததோட சண்டை ஆயிடுச்சு. அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா? சண்டையா? ஏன்? நான் மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னேன். அவங்க சண்டை போட்டு போயிட்டாங்க. சும்மா விடாத, நான்லாம் நம்ப மாட்டேன். நீயாவது மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு தைரியமா சொல்றதாவது? என் மேல சத்தியமா நிஜமா பிடிக்கலன்னு தான் சொன்னேன். அப்படியா? ஏன்? ஏன்னு சொல்ல. எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு. ஓ, யாரு? சும்மா விட்டா பேசிட்டே இருப்பீங்க. நான் போனை கட் பண்றேன். திரும்ப பண்ணாதீங்க. அக்கா பக்கத்துல இருப்பாங்க. ஏ சுதா சுதா, சத்தம் போடக்கூடாது. சுதா எங்க? நீ ஒழுங்கா கூட பார்க்காம தான் காலைல நான் பிடிக்கலன்னு சொன்னியா? குடிச்சிருக்கியா? நான் குடிக்கல, நீ தானே குடிக்க வச்ச. இங்க பாரு, மரியாதையா போயிடு. இல்லைன்னா கத்தி எங்க அண்ணனை கூப்பிடுவேன். அண்ணா, அண்ணி கூப்பிடு. நான் பயங்காட்டுறியா? எல்லாத்துக்கும் துணிதான் வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணும்? தெரியணும். என்ன தெரியணும்? உண்மை தெரியணும். என்ன? என்னை ஏன்டி பிடிக்கலன்னு சொன்ன? பாடி போட்டின்னு சொன்ன. ஓகே ஓகே, சாரி சாரி. என்னை ஏன் பிடிக்கலன்னு சொன்னீங்க மேடம்? பிடிக்கல, அதனால பிடிக்கலன்னு ஓ, சொன்னேன். அதத்தான் ஏன்னு சொல்லு. எனக்கு அறிவு இல்லையா, அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, திறமை இல்லையா, இல்லை சமாதி இல்லையா? எந்த வகையில நான் உனக்கு குறைஞ்சவன்? ஓ சாரி சாரி, எந்த வகையில நான் குறைஞ்சு போயிட்டேன்? இந்த அர்ஜுன் யார் தெரியுமா? இது வரைக்கும் 6 பொண்ணுங்க என் பின்னாடி அவர்களா வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டு கெத்தா இருந்தான். ஆனா என்ன போய் நீ பிடிக்கலன்னு சொல்லிட்ட பாத்தியா? என் மேல நான் வச்சிருந்த இமேஜே உடைச்சிட்டேடி. இப்ப எனக்கே என்ன பிடிக்கல, அதனாலதான் குடிச்சேன். தயவுசெய்து சொல், அந்த 6 பொண்ணுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் போது உனக்கு மட்டும் ஏன் என்ன பிடிக்கல? அது எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. தயவுசெய்து சொல்லு 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 சொல்லு. நான் வேற ஒருத்தரை விரும்புறேன். அதனாலதான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனா நீங்க இவ்ளோ ஹர்ட் ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. சாரி.
அண்ணே அண்ணே என்னம்மா சுதா என்னம்மா ஆச்சு சுதாவுக்கு? சுதாவை காணோன்னு ஏய், என்னம்மா சொல்ற? வீட்டுக்குள்ள நல்லா தேடி பாத்தியா? பார்த்தேன்னு அவ எங்கேயும் இல்ல. சரி பின்னாடி கொல்ல பக்கம் பாத்தியா? எல்லா பக்கமும் பார்த்துட்டேன்னு. அண்ணே உங்க ரூம் கூட வெளியே பூட்டி இருந்தது. நான் தான் திறந்து உள்ள வந்தேன். எனக்கு பயமா இருக்குண்ணே. என்னம்மா நீ மொட்டை மாடியில பாத்தியா? இல்லண்ணே. சரி வா போய் பார்க்கலாம். நிஜமாவே சாரி. நானும் சாரி. சுதா ஐயோ அண்ணா. சுதா அண்ணி